ஓம் சாந்தி. வாணி டேட் 18/6/2020। मीठे बच्चे, बाप तुमकी नई दुनिया के लिए राजयोग सिखला रहे हैं, इसलिए इस पुरानी दुनिया का विनाश भी जरूर होना है। இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு புது உலகத்திற்காக ராஜ யோகா கற்றுத்தராங்க. அதனால் இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு அவசியம் ஏற்படும். கேள்வி: मनुष्यों में कौन सी एक अच्छी आदत पड़ी हुई है लेकिन उससे भी प्राप्ति नहीं होती? மனிதர்களிடம் எந்த விதமான ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, ஆனால் அதன் மூலமாக பிராப்தி எதுவும் இல்லை. பதில்: मनुष्यों में भगवान को याद करने की जैसे आदत पड़ी हुई है, जब कोई बात होती है तो कह देते हैं कि भगवान. மனிதர்களிடம் பகவானை நினைவு செய்வதற்கான பழக்கம் இருக்கு. எப்போ ஏதாவது விஷயங்கள் வருதோ அப்போ ஹே பகவானின்ட்டு சொல்கிறாங்க. सामने शिवलिंग आ जाता है लेकिन पहचान यथार्थ न होने के कारण प्राप्ति नहीं होती है। फिर कह देते सुख दुख सब वही देता है, तुम बच्चे अभी ऐसे नहीं कहेंगे. அவங்க முன்னால் ஹே பகவான்னு சொல்லும்போது சிவலிங்கம் வருது. ஆனால் யதார்த்தமான அறிமுகம் இல்லாத காரணத்தினால பிராப்தி அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் சுகம் துக்கம் அனைத்தும் அவர்தான் தராங்கன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் குழந்தைகள் இப்போ அது போல் சொல்ல மாட்டீங்க. ஓம் சாந்தி. बाप जिसको रचता कहा जाता है, किसका रचता? नई दुनिया का रचता. பாபாவுக்கு படைப்பவர்ன்ட்டு சொல்லப்படுது. யாரை படைக்கிறாங்க? புது உலகத்தினுடைய படைப்பவராக இருக்காங்க. நயி துனியாக்கு கஹா ஜாத்தா கே ஸ்வர்க வசுக்குதாம் நாம் கேத்தேகை பரந்து சமஸ்தி நகிகை. புது உலகத்திற்கு சொர்க்கம், அதாவது சுகதாமன்ட்டு சொல்லப்படுது. பெயரை சொல்கிறாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிறது இல்லை. कृष्ण के मंदिर को भी सुखधाम कह देते हैं, अब बातों को गया छोटा मंदिर. கிருஷ்ணருடைய கோவிலுக்கு கூட சுகதாமம்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த கோயில் ஒரு சின்ன கோயிலாக இருக்கு. கிருஷ்ணத்தோ விஸ்வகா மாலிக்கு தான். கிருஷ்ணர் முழு உலகத்திற்கும் எஜமானராக இருந்தாங்க. बेगत के मालिक को जैसे कि कद का मालिक बना देते हैं. எல்லைக்கப்பாற்பட்ட எஜமானரை எல்லைக்குட்பட்ட எஜமானராக மாற்றிறாங்க. कृष्ण के छोटे से मंदिर को सुखधाम कह देते हैं. கிருஷ்ணருடைய சிறிய கோயிலை சுகதாமமாக சொல்கிறாங்க. बुद्धि में என்னைக்கு आता है कि वह तो विश्व का मालिक था. கிருஷ்ணர் முழு உலகத்திற்கும் எஜமானராக இருந்தாங்க. இந்த விஷயம் யாருடைய புத்தியிலையும் இல்லை. பாரத் மேகி ரெகனி வாலாத்தா தும் கோபி பிகலி குச்சு பத்தா நிகிதா. பாரதத்தில்தான் வசிக்கக்கூடியவராக இருந்தாங்க. உங்களுக்கு கூட இதுக்கு முன்னால் எதுவுமே தெரியாமல் இருந்தது. बाप को तो सब कुछ पता है, वह सृष्टि के आदि मध्य अंत को जानती है. பாபாவுக்கு அனைத்துமே தெரியும். சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றியும் தெரியும். अभी तुम बच्चे जानते हो, दुनिया में तो ये भी किसको पता नहीं है, பிரம்மா விஷ்ணு சங்கர் கோன்கை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ இதை தெரிஞ்சிருக்கீங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் யாராக இருக்காங்க? இதை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது. शिव तो गई ऊंच ते ऊंच भगवान
अच्छा फिर प्रजापिता ब्रह्मा कहांसी आया है तो मनुष्य की சிவன் என்றாடி உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானாக இருக்காங்க. நல்லது. பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தாங்க? அவர் கூட மனிதராக தான் இருக்காங்க. प्रजापिता ब्रह्मा तो जरूर एकांकी चाहिए ना जिसे ब्राह्मण पैदा को பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்கதான் தேவையாக இருக்கு. அவர் மூலமாக தான் பிராமணர்கள் ஜென்மம் எடுக்கிறாங்க. प्रजापिता माना की मुख से अडॉप्ट करने वाला तुमको मुख वंशावली. பிரஜாபிதா பிரம்மா என்றாலே வாய் மூலமாக தத்தெடுக்கக்கூடியவராக இருக்காங்க. நீங்கள் मुख वंशावलिகளாக இருக்கீங்க. अब तुम जानते हो कि कैसे ब्रह्मा को बाप ने अपना बनाकर मुख वंशावली बनाया कि इनमें प्रवेश भी किया फिर कहा कि ये हमारा बच्चा भी है. இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது பிரம்மாவை பாபா எப்படி தன்னுடையவராக மாற்றி முக வம்சாவளிகளை உருவாக்குறாங்க. இவருடைய உடலில் பிரவேசம் ஆகிறாங்க மற்றும் இவர் என்னுடைய குழந்தையாகவும் இருக்காங்கன்ட்டு பாபா சொல்கிறாங்க. तुम जानते को ब्रह्मा नाम कैसे पड़ा कैसे पैदा हुआ ये हर कोई नहीं जानते. सिर्फ महिमा गाते कि परम पिता परमात्मा ऊंचते ऊंच के परंतु ये कोई की बुद्धि में नहीं आता कि ऊंचते ऊंच बाप के மகிமை மட்டும் பாடப்பட்டிருக்கு. அதாவது பரம்பிதா பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்காங்க. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பாவாக இருக்காங்க. இதை பற்றி யாருக்கும் தெரியாது. வாபி பிந்து ரூக்கிகை உண்மை சிருஷ்டிக்கே ஆதி மத்திய அந்த கா கியான்கை. அவர் கூட புள்ளி ரூபத்தில் இருக்காங்க. மேலும் அவருக்குள்ள சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானமும் இருக்கு. என் நாலேஜ் பி தும்கோ அபி மிலிகை. இந்த ஞானம் இப்போதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெகலே ஜராபி எக்யான் நகிதா. இதற்கு முன்னால் கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட இந்த ஞானம் இல்லாமல் இருந்தது. மனுஷ சிறப் கேத்தி ரேத்தேகி பிரம்மா விஷ்ணு சங்கர் பரந்து ஜான்தி குச்சுபி நெகிகை. மனிதர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. तो उन को की समझाना के अभी तुम समझदार बने हो. அவங்களுக்கு தான் புரிய வைக்கணும். நீங்கள் இப்போ புத்திசாலிகளாக ஆயிருக்கீங்க. जानते हो कि बाप ज्ञान का सागर के जो हमको ज्ञान सुनाते के पढ़ाते के. பாபா ஞான கடலாக இருக்காங்க. நமக்கு ஞானம் சொல்கிறாங்க, படிப்பை கற்றுத்தராங்க. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ये राजयोग कैकी सत्युग नई दुनिया के लिए तो जरूर पुरानी दुनिया का विनाश होना चाहिए. இந்த ராஜயோகம் சத்தியுகம் புது உலகத்திற்காக இருக்கு. அவசியம் இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு ஏற்படணும். உஸ்கேலியே என் மகாபாரத் லடாயிகே. அழிவுக்காக இந்த மகாபாரத யுத்தமும் இருக்கு. ஆதா கல்ப से लेकर तुम भक्ति मार्ग के शास्त्र पढ़ते आएगो. பாதி கல்பமாக நீங்கள் பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களை படித்து வந்திருக்கீங்க. அப்போ பாப் से டைரக்ட் சுன்தேகோ. இப்போ நீங்கள் பாபா மூலமாக டைரக்டாக கேட்குறீங்க. பாப் கோயி சாஸ்திர நெகி பைட்கர் சுனாத்தேகை. பாபா சாஸ்திரங்களை அமர்ந்து சொல்வதில்லை. ஜப் தப் கருணா சாஸ்திர ஆதி பட்னா எஸ்ஸ பக்தி கை. ஜபம் தபம் செய்வது
சாஸ்திரங்களை படிப்பது, இது எல்லாமே பக்தியாக இருக்கு. अब भक्तों को भक्ति का फल चाहिए क्योंकि मेहनत करते ही भगवान से मिलने के लिए. இப்போ பக்தர்களுக்கு பக்தியினுடைய பலன் தேவை. காரணம், பகவானை சந்திப்பதற்காக உழைப்பு செய்கிறாங்க. परंतु ज्ञान से गई सदगति, ज्ञान और भक्ति दोनों इकट्ठे चल ना सके. ஆனால் ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்குது. ஞானம் மற்றும் பக்தி இந்த இரண்டுமே ஒன்றாக இருக்க முடியாது. அபி கைகி பக்தி கா ராஜ்ய சப் பகத் கை. இப்போ இருக்கக்கூடியது பக்தியினுடைய ராஜ்யம். அனைவருமே பக்தர்களாக இருக்காங்க. ஹரி ஏக் கே முக் சே ஓ காட் ஃபாதர் ஜரூர் நிக்கலேகா. ஒவ்வொருவருடைய வாய் மூலமாக ஓ காட் ஃபாதர் என்ற வார்த்தை அவசியம் வருது. अब तुम बच्चे जानते हो कि बाप ने अपना परिचय दिया कि मैं छोटी बिंदु को. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, பாபா தன்னுடைய அறிமுகத்தை தராங்க. நான் ஒரு சிறிய புள்ளியாக இருக்கேன். முஜேகி கியான் கா சாகர் கேத்தேகே. பாபா சொல்கிறாங்க, எனக்கு தான் ஞான கடலாக சொல்லப்படுது. முஜ் பிந்து மீ சாரா கியான் பரா குமாகே ஆத்மா மீகி நாலேஜ் ரேத்தீகே. என்னுடைய ஆத்மாவில் முழு ஞானமும் நிரம்பி இருக்கு. ஆத்மாவில் தான் ஞானம் இருக்கு. अभी तुम बच्चे समझते हो कि उनको परम पिता परमात्मा कहा जाता है. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அவருக்கு பரம்பிதா பரமாத்மான்ட்டு சொல்லப்படுது. वही सुप्रीम सोल अर्थात सबसे ऊंचते ऊंच पतित पावन बाप की सुप्रीम कहना. அவர்தான் பரம்பிதா பரமாத்மான்ட்டு சொல்லப்படுது. சுப்ரீம் சோலாக, அதாவது அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பதீத பாவனன் அப்பா சுப்ரீமாக இருக்காங்க இல்லையா. मनुष्य के भगवान कहेंगे तो சிவலிங்கி யாது படேகா. மனிதர்கள் எப்போ கி பகவானின்னு சொல்கிறாங்களோ அப்போ சிவலிங்கத்தினுடைய நினைவு வருது. வபி யதார்த்த ரீதி சே நகி. அது கூட யதார்த்தமான முறையில் வர்றது இல்லை. एक जैसे के आदत पड़ गई कि भगवान को याद करना है. பகவானை நினைவு செய்யணும். இந்த ஒரு பழக்கமானது எல்லாருக்குமே இருக்குது. பகவான் கி சுக் துக் தேத்தாகே. அபி தும் பச்சே ஐசே நகி ககேங்கி. பகவான் தான் சுகம் துக்கம் அனைத்தையும் தராங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் இது போல் சொல்ல மாட்டீங்க. தும் ஜான்தே கோகே பாப் தோ சுக் தாத்தாகே. பாபா சுகத்தை வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. சத்தியுகமே சுக்கதாம் தா வகாங் துக்கு கா நாம் நெகிதா. சத்தியுகத்தில் சுகம் நிறைந்த உலகமாக இருந்தது. அங்கே துக்கத்தினுடைய பெயர் அடையாளம் இல்லாமல் இருந்தது. கலியுகமே கைகி துக்கு ஏகாங் சுக்கு கா நாம் கி நெகி. கலியுகத்தில் துக்கமாக இருக்கு. இங்கே சுகத்தினுடைய பெயரே இல்லை. ஊஞ்சத்தே ஊஞ்சு பகவான் வகை சர்வ ஆத்மாவுங்கா பாப். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பாவாக இருக்காங்க. ये किसको पता नहीं कि आत्माओं का बाप भी गई कहते भी गई हम सब ब्रदर्स गई. ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. நாம் அனைவரும் சகோதரர்களாக இருக்கோன்னு சொல்கிறாங்க. तो जरूर सब एक बाप के बच्चे ठहरेना. அப்போ அவசியம் அனைவருமே ஒரு அப்பாவுடைய குழந்தைகளாக இருக்காங்க இல்லையா. கோயி फिर कह देते कि वह तो सर्वव्यापी है.
तेरे में भी कई मेरे में भी कई। अरे तुम तो आत्मा को व तुम्हारा शरीर कई, फिर तीसरी चीज कैसे हो सकती कई। ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதாவது பரமாத்மா சர்வ வியாபி, எனக்குள்ளேயும் இருக்காங்க உனக்குள்ளேயும் இருக்காங்க, இது போல் சொல்லிடுறாங்க. நீங்களும் ஆத்மா, இது உங்களுடைய உடலாக இருக்கே. அப்போ மூன்றாவது பொருள் எப்படி இருக்க முடியும்? ஆத்மா को परमात्मा तोड़े ही कहेंगे. ஆத்மாவை பரமாத்மாவாக சொல்ல முடியுமா என்ன? ஜீவாத்மா கஹா ஜாத்தாகே, ஜீவாத்மாவாக சொல்லப்படுது. जीव परमात्मा नहीं कहा जाता, जीव परमात्माன்ட்டு சொல்கிறது இல்லை. फिर परमात्मा सर्वव्यापी कैसे हो सकता? அப்போ பரமாத்மா சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? बाप सर्वव्यापी होता तो फिर फादर खुद को जाता, फादर को फादर से वर्षा तोड़े की मिलेगा. பரமாத்மா சர்வ வியாபியாக இருக்காங்கன்னா அனைவருமே அப்பாவாக ஆயிடுவாங்க. அப்பாவுக்கு அப்பா இருந்த ஆஸ்தி கிடைக்குமா என்ன? बाप से तो बच्चा की वर्षा लेता के सब फादर कैसे हो सकता? அப்பா இருந்துதான் குழந்தைகள் ஆஸ்தி எடுக்கிறாங்க. அனைவருமே எப்படி அப்பாவாக ஆக முடியும்? इतनी छोटी सी बात भी कोई की समझ में नहीं आती गई. இவ்வளோ சின்ன விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் வரது இல்லை. तब बाप कहते कि बच्चे, हमने आज से 5000 वर्ष पहले तुमको कितना समझदार बनाया था. तुम एवर हेल्दी वेल्दी समझदार थे. அப்போ பாபா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளே, நான் இன்றையிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் உங்களை எவ்வளவு புத்திசாலியாக மாற்றியிருந்தேன். நீங்கள் எவர் ஹெல்தியாக எவர் வெல்தியாக புத்திசாலிகளாக இருந்தீங்க. இஸ்மே ஜாஸ்தி சமஜ்தார் கோயி கோ நகி சக்தா. இதை விட அதிகமான புத்திசாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. तुमको अभी जो समझ मिलती है वह फिर वहाँ नहीं होगी. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஞானம் அறிவு கிடைக்குதோ அது திரும்ப அங்கே இருக்காது. வகாங் ஏ தோடேகி மாலும் ரேத்தாக்கி கம் ஃபிர் கிரேங்கே. அங்கே சொர்க்கத்தில் இருக்கும்போது நாம் திரும்பவும் கீழே விழுவோம், இது யாருக்கும் தெரியாது. ये मालूम को तो फिर सुख की वासना की न आए. இது தெரியும் பொழுது சுகத்தினுடைய அனுபவம் வராது. ये ज्ञान फिर प्रायलो को जाता है. இந்த ஞானம் திரும்பவும் மறைந்து போயிடும். ये ड्रामा का ज्ञान सिर्फ अभी तुम्हारी बुद्धि में है. இந்த நாடகத்தினுடைய ஞானம் இப்போதான் உங்களுடைய புத்தியில் இருக்கு. பிராமன் கே அதிகாரி ரேத்தேகே. பிராமணர்கள்தான் அதிகாரியாக இருக்காங்க. துமாரி புத்தி மே கைக்கே அபகம் பிராமன் வர்ண கேகே. நாம் இப்போ பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும். இது உங்களுடைய புத்தியில் நினைவு இருக்குது. பிராமணம் கோகி பாப் கியான் சுனாத்தேகே. பிராமணர்களுக்கு தான் பாபா ஞானத்தை சொல்கிறாங்க. பிராமன் ஃபிர் சப்கோ சுனாத்தேகே. பிராமணர்கள் அனைவருக்கும் திரும்ப சொல்கிறாங்க. गायन भी कही कि भगवान ने आकर स्वर्ग की स्थापना की थी, राजयोग सिखाया था. பகவான் வந்து சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செஞ்சுருந்தாங்க, ராஜ யோகா கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இது போல் பாடப்பட்டிருக்கு. देखो कृष्ण जयंती मनाते के समझते कि कृष्ण वैकुंठ का मालिक था, परंतु वह विश्व का मालिक था. ये बुद्धि में नहीं आता है. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் வைகுண்டத்திற்கு எஜமானராக இருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க.
ஆனால் அவர் முழு உலகத்திற்கும் எஜமானராக இருந்தாங்க. இந்த விஷயம் புத்தியில் யாருக்கும் இல்லை. ஜப் உன்கா ராஜ்யா தா தோ ஆர் கோயி தரம் நகி தா. எப்போ அவருடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போ வேறு எந்த தர்மமும் இல்லாமல் இருந்தது. उनका की सारी विश्व पर राज्य था और यमुना के किनारे थे. அவருடைய ராஜ்யம் முழு உலகத்தின் மீது இருந்தது மற்றும் யமுனை கரையோரத்தில் இருந்தது. அப் தும்கோ ஏ கோன் சம்ஜா ரகே. இப்போ உங்களுக்கு யார் புரிய வைக்கிறாங்க? பகவான் வாச் பாக்கி வஜோபி வேத சாஸ்திரா ஆதி சுனாத்தே வகை பக்தி மார்க்கே. பகவானுடைய மகா வாக்கியங்களாக இருக்கு. மற்றபடி வேதம் சாஸ்திரங்கள் எது எல்லாம் சொல்கிறாங்களோ அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்திற்கு சேர்ந்ததாக இருக்கு. ஏகாங் தோ குத் பகவான் தும்கோ சுனா ரகே. இங்கே ஸ்வயம் பகவான் உங்களுக்கு சொல்கிறாங்க. அபி தும் சமஸ்தே கோ கம் புருஷோத்தம் பன் ரகே. இப்போ நம்ம புருஷோத்தமர்களாக ஆயிட்டிருக்கோம். இதுவும் இப்போ தான் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. தும் கோகி ஏ புத்தி மே கை கி हम शांति धाम के रहने वाले के फिर हम आकर 21 जन्मों की प्रारब्ध भोगेंगे. நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கோம். திரும்ப நாம் தான் 21 ஜென்மத்திற்கான பிராப்தியை அனுபவிப்போம். இந்த நினைவானது இப்போ உங்களுடைய புத்தியில் இருக்கு. तुम बच्चों को अंदर में खुशी से गदगद होना चाहिए कि बेगत का बाबा शिव बाबा हमको पढ़ा रहे हैं. वह ज्ञान का सागर के सृष्टि के आदि मध्य अंत को जानता है. குழந்தைகளாகிய இப்போ உங்களுக்குள்ள அளவுக்கப்பாற்பட்ட குஷி ஏற்படணும். எல்லைக்கப்பாற்பட்ட பாபா சி பாபா நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. அவர் ஞான கடலாக இருக்காங்க. சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. ஐசா பாபா ஹமாரே லியே ஆயா கே தோ குஷி மே குது குதோ கோத்திகை. இது போல அப்பா நமக்காக வந்திருக்காங்கன்னா அளவுக்கப்பாற்பட்ட குஷியில் இருக்கணும். बाबा को कहते हैं बाबा हमने आपको अपना वारिस बनाया है. பாபாவுக்கு சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களை எங்களுடைய வாரிசாக மாற்றி இருக்கோம். பாப் பச்சோं पर वारी जाते हैं. பாபா குழந்தைகள் மீது பலியாகிறாங்க. बच्चे फिर कहते हैं कि भगवान आप जब आएंगे तो हम आप पर वारी जाएंगे अर्थात बच्चा बनाएंगे. குழந்தைகள் சொல்கிறாங்க, பகவான் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நாங்கள் உங்களுக்கு பலியாயிருவோம். அதாவது உங்களை எங்களுடைய குழந்தையாக மாற்றுவோம். ये भी अपने बच्चों को की वारिस बनाते हैं. சி பாபா தன்னுடைய குழந்தைகளை மட்டும்தான் வாரிசாக மாற்றுறாங்க. பாபா கோ வாரிஸ் கைசே பனாயேங்கே ஏ பி குப்த பாத் ஹை. பாபாவை வாரிசாக எப்படி மாற்ற முடியும்? இது கூட குப்தமான விஷயமாக இருக்கு. अपना सब कुछ एक्सचेंज करना इसमें புத்தி கா காம் கை. தன்னிடம் உள்ள அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது புத்தியினுடைய வேலையாக இருக்கு. கரீப் தோ ஜட் எக்ஸ்சேஞ்ச் கர் லேங்கே சாகுக்கார் முஸ்கில் கரேங்கே. ஏழைகள் உடனே தன்னிடம் உள்ள அனைத்தையும் பாபாவுடைய காரியத்திற்காக அர்ப்பணம் செய்கிறாங்க. செல்வந்தர்கள் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. ஜப் தக் கி பூரி ரீதி கியான் நா உட்டாயே. எதுவரை முழுமையாக ஞானம் எடுக்கவில்லையோ அதுவரை கஷ்டப்பட்டு தான் பாபாவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இத்தனை கிம்மத்து நகி ரேத்திகை. இவ்வளவு தைரியம் இருக்கிறதில்ல.
गरीब तो झट कह देते பாபா हम तो आपको की வாரிஸ் बनाएंगे. ஏழைகள் உடனே சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களை தான் எங்களுடைய வாரிசாக மாற்றுவோம். ஹமாரே பாஸ் ரக்காகி கியா கே, எங்ககிட்ட நாங்கள் என்ன வச்சுருக்கோம். வாரிஸ் பனாக்கர் ஃபிர் சரீர் நிர்வாக பி அப்புனா கருணாகை, வாரிசாக மாற்றினதுக்கப்புறம் சரீர நிர்வாகம் கூட தனக்கு தானே செய்யணும். சிறப் ட்ரஸ்டி சமஜ்கர் ரிகனாகை, ட்ரஸ்டியாக உணர்ந்து இருக்கணும். யுக்தியாம் பகூத் பத்தாத்தி ரேத்தேகை, நிறைய யுக்திகளும் பாபா சொல்கிறாங்க. பாப் தோ சிறப் தேக்தேகை கி கோயி பாப் கரம் மே தோ பைசி கராப் நெகி கருத்தேகை, பாவ கர்மத்தில் பணத்தை வீணாகாமல் இருக்காங்களாம். அதாவது கெட்ட காரியத்திற்காக பயன்படுத்துகிறாங்களாம். அதை பாபா பார்க்குறாங்க. மனுஷியக்கோ புண்ணிய ஆத்மா பனானி மே பைசா லகாத்தேகை, மனிதர்களை புண்ணிய ஆத்மாவாக மாற்றுவதில் பணத்தை ஈடுபடுத்துகிறாங்களாம். சர்வீஸ் भी कायदे सिर करते சேவை கூட ரூல்ஸ் படி செய்கிறாங்களாம். ये पूरी जांच करेंगे फिर सब राय देंगे, இதை முழுமையாக சோதனை செய்வாங்க. அதுக்கப்புறம்தான் அனைத்து விதமான டைரக்ஷனும் தராங்க. ये भी धंधे में ईश्वर अर्थ निकालते थे ना, वह तो था इनडायरेक्ट. இவர் கூட தொழில் செய்யும் பொழுது ஈஸ்வரனுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, ஆனால் அது எல்லாமே இன்டைரக்டாக செய்யக்கூடியது. अभी बाप डायरेक्ट आएगे, मनुष्य समझते हैं हम जो कुछ करते हैं उनका फल ईश्वर हमारे दूसरे जन्म में देते हैं. இப்போ மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதனுடைய பலன் ஈஸ்வரன் அடுத்த பிறவியில் தருவாங்க. இது போல் மனிதர்கள் நினைக்கிறாங்க. कोई गरीब दुखी है तो समझेंगे करम के ऐसा किया हुआ है. யாராவது ஏழைகளாக துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது அவங்க இது போல் நினைக்கிறாங்க, நான் இது போல் கர்மா செஞ்சுருக்கேன். அச்சே கரம் கியே கை தோ சுக்கி கை, நல்ல கர்மா செய்திருந்தால் சுகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. बाप तुम बच्चों को कर्मों की गति पर समझाते हैं. रावण राज्य में तुम्हारी सब कर्म विकर्म की को जाते हैं. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கர்மத்தினுடைய ஆழமான நிலையை பற்றி புரிய வைக்கிறாங்க. ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய அனைத்து கர்மங்களும் விக்கர்மங்களாக ஆகுது. सत्युग और त्रेता में रावण की नहीं, इसलिए वहाँ कोई कर्म विक्रम नहीं होता के. சத்தியுகம் திரேதா யுகத்தில் ராவணனே இல்லை, அதனால் அங்கே எந்த விதமான கர்மா விக்கர்மாவாக பாவ கர்மாவாக ஆகாது. ஏகாங் ஜோ अच्छे कर्म करते हैं उनका अल्प काल के लिए सुख मिलता है. இங்கே யார் நல்ல கர்மா செய்கிறாங்களோ அவங்களுக்கு அற்ப காலத்திற்கான சுகம் கிடைக்குது. फिर भी कोई ना कोई रोग किटपिट तो रहती ही है, क्योंकि अल्प काल का सुख है. இருந்தாலும் ஏதாவது விதமான நோய்கள் உடலில் பிரச்சனைகள் இருக்குது. காரணம் அற்ப காலத்திற்கான சுகம் இருக்குது. अभी बाप कहते हैं ये रावण राज्य की खत्म होना है. இப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த ராவண ராஜ்யம் அழிய போகுது. ராம் ராஜ்ய கி ஸ்தாபனா சி பாபா கர் ரஹே ஹை. ராம ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனை சி பாபா செஞ்சிட்ருக்காங்க. தும் ஜான்தே கோ ये चक्र कैसे फिरता है, भारत की फिर गरीब को जाता है. இந்த சக்கரம் எப்படி சுழன்று வருது, இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க.
பாரதம்தான் ஏழ்மையானதாக ஆகுது. பாரத் आज से 5000 वर्ष पहले स्वर्ग था, इन லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்யத்தா. பாரதத்தில் இன்றையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னால் சொர்க்கம் இருந்தது, லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. பெகலி கத்தி இன்கி சலித்தி கிருஷ்ண பிரின்ஸ் பேர் ஸ்வயம்வர் கியாத்து ராஜா பனா. முதல் கத்தி இவருடையதாக இருந்தது. கிருஷ்ணர் இளவரசனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வயம்வரம் ஆனதுக்கப்புறம் ராஜாவாக ஆகிறாங்க. நாராயணர் நாம்படா. அப்போ நாராயணர் என்ற பெயரும் ஏற்படுது. ஏவி தும் அபி சமஸ்தே கோத்தோ தும்கோ வண்டர் லக்தாகே. இது கூட இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு அதிசயம் ஏற்படுது. பாபா ஆப் சாரி ரச்சதா ரச்சனாக்கி நாடி சுனாத்தேகோ. பாபா நீங்கள் முழு படைப்பு மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை சொல்கிறீங்க. आप हमको कितना ऊंच पढ़ाते हो. நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த படிப்பை கற்றுத்தரீங்க. படிகார் ஜாவும் हमको तो सिवाय एक बाप के और कोई को याद नहीं करना है. நான் பாபாவிற்கு படியாகணும். எங்களுக்கு ஒரு சிவ பாபாவை தவிர வேற யாருடைய நினைவும் செய்யக்கூடாது. अंत तक पढ़ना है तो जरूर टीचर को याद करना है. கடைசி வரை இந்த படிப்பை படிக்கணும். அதனால் அவசியம் டீச்சருடைய நினைவு செய்யணும். ஸ்கூல் में टीचर को याद करते हैं ना. ஸ்கூலில் டீச்சரை நினைவு செய்கிறாங்க இல்லையா. உன் ஸ்கூலோं में तो कितनी टीचर्स होते हैं. அந்த ஸ்கூலில் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க. हर एक दर्जे का टीचर अलग रहता है. एकांग तो एक ही टीचर के ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியான டீச்சர் இருப்பாங்க. இங்கே ஒரே டீச்சர் மட்டும்தான் இருக்காங்க. கித்தனா லவ்லிகை. இந்த டீச்சர் எவ்வளோ அன்பானவராக இருக்காங்க. டீச்சர் லவ்லி ஆகே பக்தி மார்க்கமே அந்தர் ஸ்ரித்தாசி யாது கர்த்தேத்தி. டீச்சர் மிகவும் அன்பானவராக இருக்காங்க. பக்தி மார்க்கத்தில் மூட நம்பிக்கையோடு எல்லாருமே நினைவு செய்திருந்தாங்க. अभी तो डायरेक्ट बाप पढ़ाते हैं तो कितनी खुशी होनी चाहिए. कहते बाबा भूल जाते हैं. இப்போ டைரக்டாக பாபா படிப்பை கற்றுத்தராங்க. அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். இருந்தாலும் குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களுடைய நினைவை மறந்துடும். பத்தானிக்கு கமாரி புத்தி ஆக்கோ கியூ இன்னைக்கு யாது கர்த்தீகை. எங்களுடைய புத்தி ஏன் உங்களை நினைவு செய்யலை, இது எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. காந்தேவிகை ஈஸ்வர்கே கத்தி மத்தி ஞாரிகை. ஈஸ்வரனுடைய வழிமுறைகள் தனிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி பாடப்பட்டிருக்கு. பாபா ஆப்கி கத்தி और சத்கத்தி की मत तो बड़ी वंडरफुल है. பாபா உங்களுடைய வழிகள் மற்றும் சத்கதியினுடைய வழிகள் மிகவும் அதிசயமானதாக இருக்கு. ऐसे बाप को याद करना चाहिए. இது போல அப்பாவை நினைவு செய்யணும். ஸ்திரீ அப்னே பதி கே குண் காத்தி ஹேனா. மனைவி தன்னுடைய கணவனுடைய குணங்களை பாடுறாங்க இல்லையா. படா அச்சாகை ஏயே உன்கி ப்ராப்பர்ட்டிகை அந்தர் மே குஷி ரேத்தி ஹேனா. ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. இந்தந்த ப்ராப்பர்ட்டி இவருடையதாக இருக்குது. உள்ளுக்குள்ளே குஷி இருக்கு இல்லையா. ये तो पतियों का पति बापों का बाप के उनसे कितना हमको सुख मिलता है. இவர் நமக்கு கணவனுக்கெல்லாம் கணவனாக அப்பாவுக்கெல்லாம் அப்பாவாக இருக்காங்க. இவர் மூலமாக நமக்கு எவ்வளோ சுகம் கிடைக்குது. அவர் சப்சே தோ துக்கு மில்தா है. மற்ற அனைவரிடமிருந்தும் துக்கம் கிடைக்குது.
खान टीचर से सुख मिलता है क्योंकि पढ़ाई से इनकम होती है. டீச்சர் மூலமாக சுகம் கிடைக்குது. காரணம் படிப்பின் மூலமாக வருமானம் இருக்கு. குரு ஹமேஷா கியா ஜாத்தா கே வானப்பிரஸ்தமே. வானப்பிரஸ்த நிலையில் எப்போவுமே குருவை வைப்பாங்க. பாபி கேத்தே ஹே மை வானப்பிரஸ்தமே ஆயாகும். பாபா கூட சொல்கிறாங்க, நான் வானப்பிரஸ்த நிலையில் வந்திருக்கேன். ஏபி வானப்பிரஸ்தி மைபி வானப்பிரஸ்தி. பாபா சொல்கிறாங்க, இவரும் வானப்பிரஸ்தியாக இருக்காங்க, நான் கூட வானப்பிரஸ்தியாக இருக்கேன். ஏ சப் மேரி பச்சே பி வானப்பிரஸ்திகை. என்னுடைய அனைத்து குழந்தைகளும் வானப்பிரஸ்திகளாக இருக்காங்க. பாப் டீச்சர் குரு தீனோக்கி இக்கட்டேகை. அப்பா டீச்சர் குரு 3 பேருமே ஒன்றாக இருக்காங்க. बाप टीचर भी बनते हैं, फिर குரு பன் சாத் லே ஜாத்தே ஹே. பாபா டீச்சராகவும் ஆகிறாங்க, திரும்ப குருவாகி தன் கூடவே அனைவரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. उस एक बाप की ही महिमा के ये बातें और कोई சாஸ்திர ஆதி में नहीं है. ஒரு அப்பாவிற்கு தான் மகிமை இருக்கு. இந்த விஷயங்கள் வேற எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. பாபா ஹர் பாத் அச்சி ரீதி சம்ஜாத்தேகே. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிய வைக்கிறாங்க. இன்சே ஊஞ்சி நாலேஜ் கோயி கோத்தி நெகி ந ஜான்னிக்கு தர்கார் ரேத்திகை. இதைவிட உயர்ந்த ஞானம் வேறு எதுவும் இல்லை, தெரிந்து கொள்வதற்கான அவசியமும் இல்லை. हम सब कुछ जानकर विश्व के मालिक बन जाते हैं और जास्ती क्या करेंगे. நாம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறோம். மற்றபடி அதிகமாக என்ன செய்ய போகிறோம்? बच्चों की बुद्धि में ये को तब खुशी में और उसी याद में रखे. குழந்தைகளுடைய புத்தியில் இந்த நினைவானது இருக்கு, அதனால் குசியிலையும் இருக்காங்க மற்றும் அதே நினைவுலையும் இருக்காங்க. तो इनको तो सब अनुभव होते हैं. இவரை பற்றி எல்லாருமே, அதாவது அனுபவம் நிறைந்தவராக அவருடைய அனுபவத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. योग में ही माया विघ्न डालती है, भूल जाते हैं. யோகால தான் மாயை தடைகளை ஏற்படுத்துது, மறந்தும் போகிறாங்க. மாயா கே தூஃபான் பகூத் ஆத்தே ஹை, ஏபி ட்ராமாமே நுந்துகை. மாயையினுடைய தடைகள் நிறைய வருது, இது கூட நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சப்சே ஆகே தோ ஏகை தோ இன்கி சப் அனுபவ் கொத்தீகை. எல்லாருக்கும் முன்னால் இவர் தான் இருக்காங்க, இவருக்கு எல்லா விதமான அனுபவங்களும் இருக்குது. மேரே பாஸ் ஜப் ஆயே தப் தோ சப்கோ சம்ஜாவுனா. என்னிடம் எப்போ வராங்களோ அப்போ தான் நான் அனைவருக்கும் புரிய வைப்பேன் இல்லையா. ஏ சப் மாயா கே தூஃபான் ஆயேங்கே. இந்த அனைத்து விதமான மாயையினுடைய புயல்கள் வரும். பாபா கே பாஸ் பி ஆத்தேகே தும்கோ பி ஆயேங்கே. பிரம்மா பாபாவிற்கும் மாயையினுடைய புயல் வந்தது, உங்களுக்கும் வரும். மாயா கா தூஃபான் கி நா ஆயே योग लगा ही रगे तो கர்மாத்தீத் அவஸ்தா கோ ஜாயே. மாயையினுடைய புயலே வரல, யோகால இருந்துகிட்டே இருக்கும்போது கருமாத்தீத் நிலை அடைஞ்சிடலாம். फिर हम ये कांग रहना सके. திரும்ப நாம் இங்கே இருக்க முடியாது. கர்மாத்தீத் அவஸ்தா கோ ஜாயேங்கே तो फिर सब चले जाएंगे. கருமாத்தீத் நிலை அடைந்த உடனே அனைவருமே வாபஸ் திரும்பி போயிடுவாங்க. சிவ்கி பராத் காயி குயிகைனா. சிவனுடைய ஊர்வலத்தை பற்றி பாடப்பட்டிருக்கு இல்லையா. சி பாபா ஆயே தப் ஹம் சப் ஆத்மாயின் ஜாயே. சி பாபா எப்போ இந்த உலகத்திற்கு வராங்களோ அப்போ ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும்
அவர் கூடவே வாபஸ் போகிறோம். சி பாபா ஆத்தே கி சப்கோ லீ ஜானி. சி பாபா அனைவரையும் தன் கூடவே கூட்டிட்டு போகிறதுக்காக வராங்க. சத்தியுமே இத்தனை ஆத்மாயின் தோடிக்கு கோங்கி. சத்தியுகத்தில் இவ்வளோ ஆத்மாக்கள் இருப்பாங்களா என்ன? அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே सिखलती बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா கேலியே முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். सी बाबा को अपना वारिस बनाकर सब कुछ एक्सचेंज कर देना है. सी பாபாவை தன்னுடைய வாரிசாக மாற்றி அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் செய்யணும். வாரிஸ் பனாக்கர் शरीर निर्वाह भी करना है. ट्रस्टी समझकर रहना है. வாரிசாக மாற்றி சரீர நிர்வாகமும் செய்யணும். ட்ரஸ்டியாக உணர்ந்து இருக்கணும். பைசே கோயி பி பாப் கரமி நகி லகானிகை. செல்வத்தை எந்தவிதமான பாவ காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது. அந்தர் குசிமி குத்குதி கோத்தி ரகேகி. ஸ்வயம் ज्ञान का सागर बाबा हमको पढ़ा रहेगा. தனக்குள் குசியில் குதூகுலம் ஏற்பட வேண்டும். தான் ஞானக் கடல். பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. அதாவது ஸ்வயம் பகவான் ஞானக் கடல் அப்பா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. இந்த குசியில் குதூகலத்தில் இருக்கணும். पुण्य आत्मा बनने के लिए याद में रहना है. माया की तूफानों से डरना नहीं है. புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நினைவில் இருக்கணும். மாயையினுடைய புயலை பார்த்து பயப்படக்கூடாது. வரதான் रूहानियत की स्थिति द्वारा व्यर्थ बातों का स्टॉक खत्म करने वाली குசி கே கஜானோசி சம்பன்ன பவ. ஆன்மீகத்தினுடைய ஸ்திதியின் மூலமாக வீணான விஷயங்களுடைய ஸ்டாக்கை அழிக்கக்கூடிய குசியினுடைய பொக்கிஷத்தில் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள் ஆகுங்கள். रूहानियत की स्थिति द्वारा व्यर्थ बातों के स्टॉक को समाप्त करो. नहीं तो एक दो के अवगुणों का वर्णन करती बीमारी की जर्म्स वायुमंडल में फैलते रखेंगे. इसी वातावरण பவர்ஃபுல் नहीं बनेगा. ஆன்மீகத்தினுடைய ஸ்திதியின் மூலமாக வீணான விஷயங்களுடைய ஸ்டாக்கை அழிச்சிடணும். அப்படி இல்லை, ஒருவர் மற்றவர்களுடைய அவகுணங்களை வர்ணனை செய்து நோயினுடைய கிருமிகள் வாயு மண்டலத்தில் பரவ வச்சிருவாங்க. இதன் மூலமாக வாயு மண்டலம் சக்தி வாய்ந்ததாக ஆகாது. आपके पास अनेक भावों से अनेक आत्माएं आएगी, लेकिन आपकी तरफ से सुबह भावना की बातें ही ले जाइए. உங்களிடம் அநேக பாவனைகளோடு அநேக ஆத்மாக்கள் வருவாங்க. ஆனால் உங்களிடமிருந்து சுப பாவனையினுடைய விஷயங்களை எடுத்துட்டு போகணும். ये सब तब होगा जब स्वयं के पास खुशी की बातों का स्टॉक जमा होगा. எப்போ உங்ககிட்ட குசியினுடைய விஷயங்களுடைய ஸ்டாக்கு சேமிப்பு ஏற்படுதோ அப்போதான் இது எல்லாமே நடக்கும்.
यदि दिल में किसी के प्रति कोई व्यर्थ बातें होगी तो जहां बातें के वहां बाप नहीं पाप के. ஒருவேளை மனசில் யாருக்காகவாவது ஏதாவது வீணான விஷயங்கள் இருக்கும் பொழுது எங்கே விஷயங்கள் இருக்கோ அங்கே பாபா இருக்க மாட்டாங்க, பாவங்கள் இருக்கும். ஸ்லோகன் स्मृति का स्विच ஆன் हो तो மூட் ஆஃப் हो नहीं सकता. நினைவினுடைய ஸ்விட்ச் ஆனாக இருக்கும்போது மூட் ஆஃப் ஆக முடியாது. ஓம் சாந்தி. பகவான் உங்கள் சேவை தினம் உயிர் வாழும் உயர்ந்த ஆன்மா நாமேதான். ஆனந்தமதன் ஆதாரம் நீரே, ஆனந்தமதன் ஆதாரம் நீரே. எங்கள் இதயத்தை அறிந்தவர் நீர்தானே. பகவான் உங்கள் சேவை தினம் உயிர் வாழ்வோம். உயரிய பரம ஞானம் அதனை அளித்த பிதா, நான் நிலத்தையே மாற்றி அமைத்தாயே. பகவான் உதிர்ந்த ஞானமுத்தை வாசல் தோறும் நாம் தந்திடுவோம். பிரபு மீட்டுகின்ற வீணையாவோம், பிரபு மீட்டுகின்ற வீணையாவோம். சரீரம் நீங்கி நாம் செல்லுவோம். பகவான் உங்கள் சேவையில் தினம் உயிர் வாழ்வோம். பாவத்தினையே தினம் எரிக்கும் சுடர் முரளி நீ தீட்டும் ஓவியமே. நீ சிந்திய அன்பில் உயர்ந்தோமே. சங்கமத்தில் உனது மங்களமே. தவம் செய்து செய்து மனம் மாறிடுவோம். தவம் செய்து செய்து மனம் மாறிடுவோம். அகிலமே நாளை நம் கைகளில்தான். பகவான் உங்கள் சேவை தினம் உயிர் வாழ்வோம்.